ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீட்டுக்குள்ளார பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே புகையாக இருக்குது. இப்போ அண்ணாமலை, விஜயா எல்லாரும் பார்த்தா யார் பூஜை செய்கிறது, அதாவது மீனா செய்யலைன்னா வேற யார் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே தான் வராங்க. அங்கே பார்த்தா ரோஹிணி ஆல்ரெடி அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா மனோஜ் வந்து நிறையா வந்து அந்த அதாவது சாம்பிராணிலாம் போட்டு ரொம்பவுமே பார்த்தா அதே பக்திமயமாக இருக்குது. உடனே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறாங்க. முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், ரவி, சுருதி, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சு வீடு வாங்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. பயங்கரமான ஃபன் காமெடி மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து எல்லாரும் அந்த வீட்டில் போய் 2 நாள் தங்கணும்னு சொல்லும்போது முத்து, மீனா ஒரு பக்கத்து உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கத்து ரவி, சுருதி வேலை இருக்குன்னு சொல்லும்போது முத்து, மீனா அவங்கள போய் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. விஜயா வழக்கம் போல் பார்த்தோம்னா மனோஜை வந்து ரொம்பவுமே உயர்த்தி பேசுகிறாங்க. முத்து, மீனாவை வந்து எப்பயுமே பார்த்தா தாழ்த்தி பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஒரே ஃபன் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து கோயிலில் பார்த்தோம்னா மீனா அவங்க அம்மாவுக்கு, அவங்க தம்பிக்கு, தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்னோட ஆர்டரில் பணம் வந்துச்சு இல்லை, அந்த பணம் இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் செலவுக்கு வச்சிங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா மனோஜ், ரோஹிணி அங்கே வராங்க. இப்போ தான் அவங்க வீடு வாங்க போகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற விஷயமா பேசிட்டு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக தான் போகிறாங்க. அப்படி போகும்போது ரோஹிணி காலில் அந்த குடம் போட்டு தண்ணி கொட்டிடுது. உடனே மீனாவோட அம்மா வந்து இது நல்ல சகனமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனாவுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த பணம் வாங்குறதுக்கு இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அந்த வீட்டு ஓனர்னு 2 ஃப்ராட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துருவாங்க. இப்போ பணம் கொடுக்க போகிறப்ப மீனா கூப்பிட்டு ரோஹிணிகிட்ட பேசுவாங்க. அதை அவங்களும் கேட்டுருவாங்க. உடனே வழக்கம் போல் வந்து ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஆள் கேட்டாங்க, அங்கே விற்கலான்னு இருந்தோம், இங்கே விற்கலான்னு இருந்தோங்கிற மாதிரி பேசும்போது இப்போ வேறு வழி இல்லாமல் ரோஹிணி இருந்துக்கிட்டு மீனா சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, படிக்காத ஆள் சொல்கிறது கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, அது என்ன சகனம் பார்க்குறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தாலும் ரோஹிணி சொன்னதுனால அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஒரு அக்ரிமெண்ட்லேயும் சைன் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கத்து சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தா மனோஜ் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்காங்க. ரோஹிணி சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் மீனா ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஆனால் மீனாவை அசிங்கமாக பேசினதை அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. இப்போ வந்து மீனாவுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஏற்கனவே அந்த மண்டபத்தில் அதாவது டெக்கரேஷன் பண்ணாங்களா, அவங்க மறுபடியும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதை கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக பார்த்தா அடுத்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.